ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சத்தான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஒரு முக்காப்படி அளவுக்கு ரேஷன் கடை புழுங்கல் அரிசி தான் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாமே புழுங்கல் அரிசியில் செஞ்சால் தான் சாஃப்டாக வரும். அதனால் புழுங்கல் அரிசி வந்துட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக அரைக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து புழிஞ்சு செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு பால்ஸாக பாதி உருட்டியிருக்கேன், பாதி வந்துட்டு முறுக்கு வட்டாயில் போட்டு புழிஞ்சும் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு நான் 1.5 மூடி தேங்காவை வந்துட்டு ஒரு 3 தடவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணி, ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரும்போது இதை போடுங்க. நம்ம கொதிக்காமல் போட்டோன்னா கரைஞ்சிடும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை போட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். புழிஞ்சு விடும்போது அப்படியே மேலே மிதந்து வந்துடும். புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் மிதந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பரட்டி விட்டுட்டு எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பாலில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு இதை சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்துட்டு இந்த வேக வச்சு எடுக்கிறோம் இல்லையா, அதுலேயே சர்க்கரையை போட்டு தேங்காய் பூவை தூவி விட்டு அதிலே சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு தேங்காய் பாலில் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுதா கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.